இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். வாழ மீன் நானுங்கோ, ஜினுக்கு 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 வஞ்சர மீன் நானுங்கோ, ஜினுக்கு 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 கடலுக்குள்ள புச்சுன்னு வந்த சுறா மீன் நானுங்கோ. சோ ஐயோ பேதுரு, என்ன பாடல் இது? ஐயோயோயோ இல்லை யோவான், நான் ஷோர் என்று சொல்ல வந்தேன், அது ஷோவாக மாறிவிட்டது. என்ன சோவாக மாறிவிட்டதோ ஒன்றும் புரியவில்லை. எங்கே அவன்? எது, வாழை மீனா வஞ்சர மீனா? ஐயோ, அதெல்லாம் உபயோகமாகிற பொருள். நம்முடைய குழுமத்தில் உபயோகமற்றவரோடு இருப்பான். அவன் எங்கே? ஓ நமது யாக்கோபோ. அவன்தான். நேற்று என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன செய்தான்? நேற்றிரவு இதோ விண்மீன் என்று காண்பித்தேன். பிடித்து கொண்டு என்று உடனே போய்விட்டான். அடக்கிற அடகன். இப்பொழுது எங்கே இருக்கிறானோ தெரியவில்லை. அதோ 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 அங்கே பாருங்கள். ஏன் இப்படி வருகிறான்? என்ன யாக்கோபு, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இவ்வளோ தாமதமா? இந்த நகைச்சுவை வேண்டாம் என்று அப்பொழுதே சொன்னேன். கேட்டார்களா? நானும் தான் இவன் வேண்டாம் என்று எப்போவோ சொன்னேன். யார் கேட்டார்கள்? ஐயோ நிறுத்துங்கள். மதிய உணவுக்கு என்ன பண்ணுவது? நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டதுக்கு என்ன பண்ணுவது தெரியவில்லை. எங்கே யாக்கோபு, நேற்று விண்மீன் பிடிக்க சென்றாயாமே, பிடித்தாயா? ஓ, நீ மட்டும் ஒழுங்கோ? யோவான், நேற்று மீன் பிடிக்க வலை கொண்டு வா என்று சொன்னேன். இவன் என்ன செய்தான் என்று தெரியுமா? என்ன செய்தான்? வலையை கொண்டு வா என்று சொன்னால் அவனுடைய ஆயாவின் கொண்டையில இருக்க வலையை கொண்டு தான் தருகிறான். இவனை நான் என்ன செய்வது? அதோ பார், விண்மீன் செல்கிறது. இதோ பார் ஆயாவின் கொண்டை வலை. ஐயோ நிறுத்துங்கடா. நீங்கள் வேற. நானே மதியம் என்ன செய்வதுன்னு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணுவது? பேதுரு, அதோ பார், பளபளவன. என்ன விண்மீனா? அது இல்லை, வெளிநாட்டவர். அவரிடம் நாம் மீனை விற்று பெரிய ஆளாகி விடலாம். இட அந்த வலையை. ஏய், இல்லை இல்லை, மீனை. அப்பொழுது என்னை மதிப்பதாக இல்லை. ஐயோ ஐயோ யோவான், மன்னித்து விடுங்கள். ஐயோ யோவான், கோபித்துக் கொள்ளாதீர்கள் யோவான். நான் சொல்லுகிறேன், எடு அந்த மீனை. வாழை மீன், வஞ்சர மீன், சுறா மீன், நெத்திலி மீன், கெண்டை கெளுத்தி, கோல்டு ஃபிஷ். பேதுரு, யாக்கோபு, யோவான், மூவரும் என் பின்னே வாருங்கள். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். பாருங்கள், போகலாம். சரி. The next day. ஆண்டவரே, ஒரே குளிராக இருக்கிறதுல. இல்ல இல்ல யோவான், இல்ல இல்ல. குளிருதே. யாக்கோபு, இல்ல. பேதுரு, கும்முனிரு. சி, கம்முனிரு. அவர் ஆண்டவர் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஏய், அவர் என்ன யோவானா கோபித்துக் கொள்கிறதுக்கு? அவர் ஓண்டவர். குளிருதுல. எல்லோரும் அமருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் காப்பாற்றி என் பிதாவின் சித்தப்படி அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். யாக்கோபு, அந்த கட்டை எடு. நானும் வந்தது பார்த்துக்கிட்டு என்ன பேச்சு வா இவ்வளவு ஆண்டவர். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி இந்த உலகத்தை கலக்குங்கள். ஒரு கலக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் குதித்தது கடலில், இனிமேல் நான் குதிக்கப் போவது ஆற்றில. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில். பேதுரு, எங்கே போகிறாய்? கலக்குவதற்கு. பேதுரு, தனியாக எப்படி செல்வாய்? இது நாங்களும் வருகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு கலக்கிட்டு வரோம். The next day.
பேதுரு, அங்கே பார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இல்லை, கலக்கிக் கொண்டிருக்கிறேன். பேதுரு, யாக்கோபு, ஆண்டவர் என்ன சொன்னார்? அசுத்தாவை துரத்த அதிகாரம் வேண்டும், வல்லமை வேண்டும். வா, நாம் போய் துரத்துவோம். ஏய், என் ஆண்டவராகிய தேவனாகிய ஏய், போ 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 போ. யாக்கோபு, பேய் போய்விட்டது. பேய் போகவில்லை மலையாய், அது அங்கே தான் இருக்கு. நீ தான் இங்கே வந்து விட்டாய். இப்பொழுது நான் போகிறேன், துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே, சாத்தானே அப்பாலே போ. யோவான், தண்ணீர் திறந்து விட்டது. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. பெருமை கொண்டவன் நீதானே, அப்பாலே போ. தள்ளப்பட்டவன் நீதானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. போ. இயேசுவே, ஆண்டவரே, யேசுவா, இயேசுவே, இது அப்பா, இங்க புது பாருங்க, என்ன பிரச்சனை இது? இயேசுவே, ஆண்டவரே, பிதாவே. ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் ஏன் இது எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் ஆண்டவரே, ஏன்? ஆமா ஆண்டவரே, நானும் கலக்கி கலக்கி பார்த்தேன், போகவில்லை. அற்ப விசுவாசிகளே, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறெந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஜபத்தையும் உபவாசத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்ன ஒரு அற்புதமான காரியம். என்ன ஒரு அதிசயம். உண்மையிலேயே ஆண்டவர் பெரியவர் தான். வாருங்கள், ஆண்டவர் பின் செல்வோம். The next day. ஹோய், எங்கடா என் பணம்? வட்டியும் தரவில்லை, அசலும் தரவில்லை. என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாய். என்ன அசையாமல் நிற்கிறாய்? அசட்டு மூதேவி, குத்தி விடுவேன் அப்படி. ஐயா, நான் இன்னும் 2 நாட்கள் கண்டு விடுகிறேன். ஓ, என்னை ஏமாற்ற பார்க்குறாயோ? என் குழி விழுந்த கன்னமும் கருகரென்று இருக்கும் என் அழகான சுருட்ட முடியை பார்த்து சரளக் பாப்பா என்று நினைத்தாயோ? முரட்டு சிங்கமடா நான். எனக்கு இன்னொரு முகம் இருக்கிறது, பார்க்குறாயா? பார்க்குறாயா? இன்று மாலை 6 மணிக்குள் என் பணம் வர வேண்டும். நம்ம ஊருக்கு இயேசு வராராம். வாருங்கள் சென்று பார்ப்போம். இயேசுவா? அவரை நான் பார்த்தே தீர வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ? கூட்டமாக வர உள்ளது, ஆனால் பார்த்தே தீர வேண்டும். எப்படி பார்ப்பது? குனிந்தாலோ தொப்பை இடிக்கிறது, நிமிர்ந்தாலோ இடுப்பு பிடிக்கிறது. அடடா, நம்மளுக்கு ஏற்ற ஒரு சின்ன மரம் உள்ளது, அதில் ஏறி பார்க்கலாம். வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், ஆண்டவர் வருகிறார், வழிவிடுங்கள். ஏய், தல்ற. இல்லை 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 ஆண்டவரே, கள் போங்கள் போங்கள் ஐயா, போங்கள் ஐயா, வழிவிடுங்கள் ஐயா, வழிவிடுங்கள் ஐயா. ஏய், ஒருவேளை ஆண்டவர் இந்த வீட்டுக்கு செல்வாரோ? அங்கே அப்பமும் இறைச்சியும் உண்டு நமக்கு. ஐயோ, ஆமாம். அவர் கடந்து விட்டார் அந்த வீட்டை. ஏய், இல்லை இல்லை, ஆண்டவர் அடுத்த வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டில் அப்பமும் திராட்சரசமும் கிடைக்கும். ஐயோ, யாக்கோபு அவர் அதையும் கடந்து விட்டார். ஐயோ யாக்கோபு, அப்பொழுது இன்றிரவு நமக்கு உபவாசம் தானா? எனக்கும் அப்படிதான் தோன்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லையே. இவ்வளவு கூட்டத்தில் என்னை பார்ப்பாரோ? சகேயுவே, இறங்கி வா. ஆண்டவரே, என்னையா? இதோ வருகிறேன். ஐயோ ஆண்டவரே, அவர் அநியாயக்காரன். ஆண்டவரே, அவன் வண்டிக்கு விடுகிறவன். ஆமாம் ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான், எதுவும் பொய் இல்லை, உண்மை உண்மை. ஆண்டவரே, நான் சொன்னேன் பார்த்தீர்களா? அவன் ஓடிவிட்டான். அநியாயக்காரன், நாசக்காரன், மோசக்காரன், பாசக்காரன். சகேயுவே, இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வா. கைகள் கோர்த்து நடக்கும் போது எந்த பாதை என் இயேசு
இயேசுதான் கைகள் ரெண்டும் இறுக்கி பிடிக்கும் எந்தன் பாசம் என் இயேசுதான் என் கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் இயேசுதான் நான் தெரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான். The next day. சீஷர்களே, இவர்களுக்கு உணவளிக்க உங்களிடம் ஏதாகிலும் உண்டா? இதோ ஆண்டவரே பார்க்கிறோம். ஐயோ ஆண்டவரே, என்னிடம் எதுவும் இல்லை. ஆண்டவரே, எங்களிடம் எதுவும் இல்லையா ஆண்டவரே? ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன். யோவான், பார்த்தீர்களா அவன் செய்வதை? பேதுரு, என்ன இது? வா. ஆண்டவரே, என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஐயோ சிறியவனே, அது எனக்கே பத்தாது, இங்க 5000 பேர் இருக்கிறார்கள், என்னையா? பேதுரு, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னிடம் கொண்டு வா. சரி ஆண்டவரே. பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த அப்பத்தையும் மீனையும் ஜனங்களுக்கு பரிமாறுங்கள். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இது? ஆண்டவரே, என்ன? சரி ஆண்டவரே, நாங்கள் போகிறோம். பேதுரு, யாக்கோபு, பார்த்தீர்களா? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நம்மிடத்தில் கொடுக்க எதுவும் இல்லை. ஆனால் இந்த சிறுவன் கொடுத்ததை வைத்து தேவன் இத்தனை பேரை போஷித்துள்ளார். ஆம், நம்மிடத்தில் உள்ளதை தேவனிடத்தில் கொடுத்தால் அது நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் தேவனுக்கு கொடுத்தது சிறிதளவுதான், ஆனால் தேவன் அதை வைத்து திருப்தியாகவும் மீதமும் எடுக்க செய்தார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது அது பலரின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும்.